திடீரென அந்த சந்திப்பு நிகழுமென கமலி எதிர்பார்க்கவில்லை. ஆர்த்தியும் அவளைக் கண்டு வியந்தாள். இருவரும் பூங்காவில் புல்வெளியில் அமர்ந்தனர். கமலியின் முகம் வாடியிருந்தது. கல்யாணமாகி சில மாதங்கள் கூட ஆகலை. அதற்குள்ள சிடுசிடுங்கிறாரு, சட்டைக்கு பட்டன் இல்லை, சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னுலாம் கோச்சுக்கிறாரு என்று வருத்தப்பட்டாள் கமலி. அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆர்த்தியின் முகம் சட்டென மாறியது. நீ ஏன் கண் கலங்குற என்று ஆதரவாக கேட்டாள் கமலி. நாம் இருவரது கணவருமே ஒரே அலுவலகத்தான் வேலை பார்க்குறாங்க. உன் புருஷன் வேலை முடிஞ்ச நேராக வீட்டுக்கு வர்றாரு, உன்னோட எப்போதும் சேர்ந்தே இருக்கார். ஆனால் என் புருஷனும் அலுவலகத்தில் ஒரு பெண்ணோட ஊர் சுற்றிட்டு லேட்டாக வீடு திரும்புகிறாரு. மேம்போக்கா என்னோட பழகுறாரு. இது தெரிஞ்சு தினம் தினம் நான் வேதனைப்படுகிறேன். சிரிச்சுக்கிட்டே எனக்கு துரோகம் செய்ய என் புருஷனை விட கடுகடுப்பாக அன்பை செலுத்தும் உன் புருஷன் உயர்ந்தவர். நீ கொடுத்து வச்சவ கமலி என்று சொன்னபோது கமலிக்கு என்னவோ புரிவது போல இருந்தது. அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய கமலியின் கணவன் அவளது கரம் பற்றி, காலையில் நான் கோபப்பட்டதற்கு சாரிமா என்று மன்னிப்பு கேட்டபோது, ஆர்த்தி யூ ஆர் கரெக்ட் என்று மனதுக்குள் பாராட்டி நன்றி சொல்லிக்கொண்டார் கமலி.